Morning to all, welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் லெவல். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஒரு பெய்ட் டிப் ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது இல்லாமல் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண போல தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி தப்பி தவறி ட்ரேடை எடுக்காதீங்க. Because market is always risky. So please understand the seriousness of the market, otherwise it will wipe your capital. Okay, done. So the disclaimer நான் கொடுக்கணும். Now today's analysis இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்ப போகிறேன். நான் லாஸ்ட் மார்க்கெட் அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டே வாஸ் அப்ராக்சிமேட்லி ஆன் Thursday ஐ திங்க் ஸோ நம்ம கேப்சர் பண்ணோம். தேர்ஸ்டேயில் ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான மூவ் நம்ம கேப்சர் பண்ணோம். 10 மணிக்குள்ளேயே நம்ம ட்ரேடை முடிச்சிட்டோம். என்னோட ஸ்பெஷாலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வி ட்ரேட் வித் எஃப்ஐடிஐ. ஸோ நம்ம ட்ரேடு டெய்லி நம்ம 10 o'clock முடிச்சிடுறோம். ஓகே, யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் 10 மணிக்குள்ளே நம்ம ட்ரேடை முடிச்சிடும். லெட் இட் பி மீ, லெட் இட் பி அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டுருக்குது. ஆன் April 2nd ஸ்டார்ட் ஆச்சு. இட் வாஸ் அரௌண்ட் 10 days கிளாஸ், பட் டியூ டு சம் கமிட்மெண்ட் ஸோ இட் எக்ஸ்டெண்டட் அப் டு 22. ஓகே, ஸோ ஸ்டில் டுடே அண்ட் டுமாரோ வி ஹாவ் 2 days ஆஃப் கிளாஸஸ் ஃபார் தோஸ் பேச்சஸ். ஓகே, ஸோ தட்ஸ் வை வி ஆர் unable to update the video as soon as the class gets completed. ஓகே, ஸோ அதனால் நம்ம கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்டேட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால வி ஆர் அப்டேட்டிங் லேட், பட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் நோஸ் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, ஸோ தே ஆர் வெரி வெரி ஷியோர் அபவுட் எஸ்டர்டேஸ் மூவ். அழகாக ஒரு மூவ் வந்து கீழே கொடுத்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக மேலே போச்சு. இட் வாஸ் ரியலி a fantastic மூவ். நீங்களும் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. யூ could also made a big profit in that. So past is past. What about today? Today very very important. Okay, so please note all those levels. So today's உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டியோட 5-minute chart. ஸோ நிஃப்டியோட 5-minute chart which is upside zone எழுதிக்கோங்க 24,172 and 24,045. Okay, and what is the lower zone? Lower zone is 23,541 and 23,471. Okay, வெரி வெரி க்ரூஷியல் ஜோன். ஸோ எழுதிக்கோங்க, பேப்பர் பென் எடுத்து எழுதிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள், ஏதோ அந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லாட்டி பிரேக் டவுன் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். கிளியர்? எப்படி சார் ட்ரேட் எடுக்கிறது? கமான் வாங்க, லெட் அஸ் அனலைஸ் த சார்ட். நீங்கள் பாருங்கள், கண்டினியூஸாகவே 24,088 24,250 வரைக்கும் ஹெவி ரெசிஸ்டன்ஸ், பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக் ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நான் கால் சைட் போகணுன்னா, நான் அதர்வைஸ் நம்ம ஸ்டூடெண்ட் போகணுன்னா இல்லை, இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 250க்கு மேலே போனால் மட்டும்தான் கால் சைட் போகணும். அது வரைக்கும் போகக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மீ. ஓகே, டன். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஐ வில் ஜஸ்ட் கோ வித் த டார்கெட் ஆஃப் 24,393. இது வரைக்கும் நான் போவேன், அவ்வளோதான். ஐ வில் நாட் கோ மோர் தேன் திஸ். ஓகே, டன். ரைட், வாட் இஸ் செகண்ட் திங்? நல்லா பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து என்னென்னா கேப் அப். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட்டில் கேப் அப் ஆகி இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா இது ரொம்ப க்ரூஷியல் சொல்லியிருக்கேன். ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ எப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதோ தாராளமாக போட்டு போங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 23,871 ஒரு புல் பேக், அண்ட் அடுத்த டார்கெட் இஸ் 23,850. ஓகே, ரைட். ஸோ இது டார்கெட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப போயிட்டு எப்போ இதை உடையுதோ 23,850 உடைக்குதோ அகெயின் இட் வில் ஃபால் அப் டு திஸ் லோயர் பாக்ஸ் ஜோன், என்னோட எஃப்ஐடிஐ ஜோன் வரைக்கும் வந்துவிடும். அண்டர்ஸ்டுட்? ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தீஸ் டூ மூவ்ஸ். இது வரலையா மார்க்கெட்டில் நீ சைட்வேஸ் எடுக்குதா, நோ ப்ராப்ளம், ஐ வில் கீப் ஆன் வாட்சிங்.
ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ண போகிறேன் இன்னைக்கு. பிகாஸ் எனக்கு தெரியுது மார்க்கெட் இதுக்கு மேலே போனால் தான் கால் சைடு வரும். அதர்வைஸ் இங்கே போகிறது எல்லாமே எனக்கு ட்ராப்பாக தான் இருக்கும்னு. ஸோ அழகான நான் ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு 24,250 நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவேன் ஃப்ரீயாக. ஓகே, டன். ஓகே, பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு பை மிஸ்டேக் கேப் டவுன் ஆயிடுச்சு, ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் திஸ் லெவல். எனிஹவ் இஃப் மார்க்கெட் இந்த லெவலில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது ஐ வில் கோ ஃபார் டெஃபினெட்லி பையிங். இந்த இடத்துல எனக்கு ஒரு பை தெரியுது. இஃப் ஐ கோ ஃபார் பையிங் தென் ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 23,850. கீழே வரும் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் 23,871. சப்போஸ் 71 கிராஸ் ஆச்சுன்னா அகைன் ஐ வில் கெட் திஸ் டார்கெட். கிளியர்? நம்மளோட பாக்ஸ் ஜோன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன். நாங்கள் பாக்ஸ் ஜோன் ஏன் சொல்கிறேன்னா இட் இஸ் நான் பாக்ஸ் போட்டனால தான் பாக்ஸ் ஜோன். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் எஃப்ஐடிஐ ஜோனுக்குள்ளே போயிடும். கிளியர்? நான் ஏன் இந்த இடத்துல போனால் ஒரு சிஇ வரும்னு சொல்கிறேன்னா பிகாஸ் இது ஒரு ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷன், இது ப்ரைஸ் ஆக்ஷன், இது ப்ரைஸ் ஆக்ஷன். புட்டு எப்போ போகணும், கேப் டவுனில் புட்டு எப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு மார்க்கெட் 23,437 கீழே இருக்கணும். 37 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக புட்டு வரும். டார்கெட் வந்து 23,299. ஓகே, 23,299, 297. ஸோ இந்த கேப்பில் உங்களுக்கு இது வந்துடும், ஐ மீன் புட் எடுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் புட்டில் கேப்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதர்வைஸ் ஃபோக்கஸ் நான் சொல்கிற இந்த 3 இடம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் எனக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுங்கள். தீஸ் ஆர் த 3 லெவல்ஸ். ஓகே, தென் ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் இது கீழே வரலாமா? சார் ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம தெரியறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒன்று தெரியுது 437 உடைச்சா 299 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ ஐ ஃபோக்கஸ் ஆன் திஸ். அதே மாதிரி இந்த ஜோன் தெரியுது, இந்த ஜோனும் தெரியுது. ஸோ தீஸ் 3 zones are my focusing zone, right? So please requested all to analyze and take the trade. Okay, நான் கொடுக்கறது இல்லாமல் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ உங்களுக்கு நீங்களும் ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு வாங்கணும், இல்லைனா வாங்கக்கூடாது. ஓகே, அதர்வைஸ் கீப் வெயிட்டிங். இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். ஐ வில் டெல் யூ அ குட் டே. ஸோ பிகாஸ் மார்க்கெட் குட் பி ரொம்ப ரெசிஸ்டன்ஸில் லாக் ஆகிருக்கனால என்ன ஆனாலும் சரி மார்க்கெட்டில் நான் கால் சைட் போக மாட்டேன். கால் சைட் போகணுன்னா 23,250 மேலே போகும்போது தான் நான் போவேன். கிளியர்? டன். ஓகே, ஸோ வாங்க உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட் இருக்குது. ஸோ 5 minutesல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 5 minutesல நம்ம அப்சைட் ஜோனை எழுதிக்கலாம், விச் இஸ் 55,023 அண்ட் 54,762. ஸோ அதே மாதிரி டவுன் சைட் ஜோனை எழுதிக்கோங்க. ஓகே, 53,569, அதே மாதிரி 53,442. சார் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஏடிஹெச், ஓகே சாரி ஏடிஹெச் ஆல் டைம் ஹையில் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இப்போ கால் போகுமா புட்டு போகுமா எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே தான் சைக்காலஜி நல்லா ப்ளே பண்ணோம். என்ன தான் மார்க்கெட் அப் சைடில் இருந்தாலும் சொன்ன லெவல்ஸ் நோட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்னோடய பாக்ஸ் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு 56,083 வரையும் போகும். ஓகே, பட் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். ஸோ அப் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ப்ரைஸ் ஆக்ஷன் கிடையாது. இருந்தாலும் என்னோட ஸ்பெஷாலிட்டி நான் அப் சைடுக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு கொடுத்து லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். தட் இஸ் 56,083 அண்ட் 57,967 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் லெவல்ஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கேப் அப் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து மார்க்கெட்டில் கால் செட் போயிடாதீங்க. ஏன்னா அந்த நிஃப்டியில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால இட் கேன் இன்டைரக்ட்லி அஃபெக்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்ததுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 54,410 ஒரு புல் பேக். செகண்ட் டார்கெட் 54,290. ஸோ எப்போ 54,290 உடையுதோ திரும்பவும் நம்மளோட இந்த பாக்ஸ் ஜோனுக்கு வந்துடும் மார்க்கெட். கிளியர்? ரைட். இந்த ஜோனை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஓகே, நான் மார்க்கெட்டில் சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு,
கேப் டவுன் இந்த லெவல் முக்கியமான லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆகிட்டு அப்சைட் போனால் மட்டும்தான் போகணும். அகைன் யூ வில் கெட் அ டார்கெட் ஆஃப் திஸ் 54,293 புல் பேக். அதுக்கப்புறம் 54,410 அதை கிராஸ் பண்ணால் தென் யூ வில் கெட் திஸ் ஜோன். இந்த ஜோன் உங்களுக்கு கிடைச்சிடும். கிளியர்? ஓகே. பை எனி சான்ஸ் கேப் டவுன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, இதுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னா நல்லா பாருங்கள். இங்கே கண்டினியூஸாக சப்போர்ட் ஜோன் 53,172 சப்போர்ட், 53,119 சப்போர்ட், 53,099, 072 அப்படியே இந்த 53 ஜோன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்குது. 172லேருந்து 53,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட். ஸோ அதை உடைச்சாதான் நீங்கள் போக முடியும். அப்படி அதை உடைச்சிருச்சு 53,078 ஞாபகம் வச்சுக்கோங்க. 53,078 உடைச்சதுன்னா 52,719 52,719 போயிட்டு ஒரு டார்கெட் வரும். அப்போ புல் பேக் கொடுத்து 719 உடைக்கும் போது 52,490 வரும். 490. ஓகே, டன். பட் எனி காஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆகிட்டு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன மூவ் சொல்லிட்டேன், இந்த மூவ் சொல்லிட்டேன். ஓகே, அதே மாதிரி இந்த மூவும் சொல்லியாச்சு. ஓகே ரைட். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூவ் இது கீழே வருதுன்னா நேரம் இது வரைக்கும் வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. புக் பண்ணிடுங்க. எப்போ இதுக்கு திரும்ப கீழே உடையுதோ 078 கீழே உடஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு 719 490 டார்கெட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. டன். ஓகே, நான் சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின், இந்த ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 53,083க்கு போகலாம். பட் ஸ்டில் ரிஸ்கி. ஓகே, ஸோ இந்த லெவல் எப்போ கிராஸ் ஆகுதோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் ஃபார் மை கால் இன் அவர் டெலகிராம் சேனல். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் நம்மளை ஒரு வீக் ஃபாலோ பண்ணப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணணும். நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறனால எனக்கு எந்த லாஸும் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் அவர் ஸ்டூடெண்ட் நோஸ் நீங்கள் எங்கே வேணால் உலகத்தில் போயிட்டு சுற்றிட்டு வாங்க, யூ வில் கம் பேக் டு மீ ஒன்ஸ் அகேன். பிகாஸ் ஜென்யூனாக உங்களுக்கு கொடுக்குற லெவல்ஸ் நான் மட்டும்தான். யூடியூப்பில் நீங்கள் 1000 சேனல் இருக்கும், லட்சக்கணக்கான சேனல் இருக்குது. எந்த சேனலும் ஜென்யூனிட்டின்ற ஒரு வார்த்தைக்கு இது கிடையாது. எவ்ரிபடி சீஸ் திஸ் அஸ் அ பிஸ்னஸ். ஓகே, நீங்கள் என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறனால எனக்கு 1% கூட லாஸ் இல்லை, ஒரு இல்லை 0.5 கூட எனக்கு லாஸ் கிடையாது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர். ஓகே, உங்களுக்கு ஒரு ஜென்யூனாக வேணும்னா யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் போட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஐ வில் அப்டேட் மை வீடியோ, அந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை டுடேஸ் அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ், உங்களோட ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸை இது கீழே போடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் த பெஸ்ட். டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon tomorrow with a new analysis. Till then, bye and thank you all from your professor of the dark one. Bye bye and have a good day. Ta-ta.